ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துறை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சேரன் கார்த்திகாவோட கல்யாண ஏற்பாட்டுக்காக கோயிலில் நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் இருக்காங்க. இப்போ நிலா சோழனுக்கிட்ட கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொண்ணு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்திகா வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சேரனை ரெடி பண்ணி பாண்டியனும் பல்லவனும் கூட்டிகிட்டு வராங்க. ரொம்பவுமே அழகாக இருக்கிறாரு. வந்ததுமே பார்த்தோம்னா சோழன் கொஞ்சம் ஃபன் கலாட்டெல்லாம் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நிலா கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா எங்கேயோ வெளியில் கிளம்புறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நிலா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ கார்த்திகாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா நீங்கள் வரும்போது உங்களோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ப்ரூஃப் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, அந்த விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா சோழன் கொஞ்சம் நிலா கிட்ட ஃபன் கலாட்டா பண்ணுறாரு. அப்பப்போ கொஞ்சம் ஃபன் கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா பார்த்தோம்னா வெளியில் கிளம்பும்போது அவங்க அத்தை, அதாவது அவங்க பாட்டிக்கிட்ட வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டு போகிறாங்க, நிலாவை எங்கேயும் கார்த்திகா வெளியில் விட்டுறாது அப்படின்ட்டு. இப்போ கார்த்திகா பார்த்தோம்னா எல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டு இப்போ வெளியில் வராங்க. அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாட்டி விட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சீரியல் போட்டு விட்றாங்க. சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா மகாநதி சீரியல் ஓடுது. அதை பார்த்தோம்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க மெதுவாக அப்படியே வெளியில் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் சேரன் அப்படியே ரொம்பவுமே அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. எல்லாரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சிடணும், ஏன்னா டைம் முடியுது, கோயிலை மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க இங்கே ரொம்பவுமே பதட்டத்தோடயே இருந்துகிட்டு இருக்காங்க. நிலா மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களால எடுக்க முடியல. இப்போ பார்த்தோம்னா கார்த்திகா மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியில் வந்துட்டா பார்த்தா அவங்க அம்மா ஏதோ பேக் மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் பார்த்தா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாட்ட கேட்குறாங்க. இப்போ கஸ்தூரி கோவமாக கேட்கும்போது அவங்க அம்மா நான் இங்கே தான் போகிறேன் வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி முதல்ல ஏதோ சொல்கிறாங்க. கடைசியில் கையில் இருக்க பேக்கை வாங்கி பார்த்துடுறாங்க. அதிலெல்லாம் ப்ரூஃப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடித்து வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க பாட்டிக்கிட்டையும் கோவமாக அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி போயிட்டாங்க, எனக்கு தெரியல அப்படிங்கும்போது இப்போ தான் பார்த்தோம்னா கார்த்திகா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மாதிரி கோயிலெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணம் எனக்கு பிடிக்கல, நான் போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ கஸ்தூரி, அதாவது கார்த்திகாவோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு கார்த்திகாவை போட்டு அடிச்சிடுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளார போட்டு பூட்டி வைக்கிறாங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோலையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேரன் கார்த்திகாவோட கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.